வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோடைய நாளைக்கு மூவ்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம லைவ் வந்து ரெகுலராக நம்ம நாளைக்கு மூவ்மெண்ட்ஸ்க்கான நிஃப்டி அண்ட் நிஃப்டி ஃபியூச்சர் அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல நம்மளுடைய டெக்னிக்கல் அனலிஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஏன் வந்து இதை ட்ரா பண்ணுறோன்னா உங்கள் மைண்ட் செட்டில் இது ஸ்டோர் ஆனால் பெட்டரான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, சப்ளை ஏரியா அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கிருந்து நமக்கு டிமாண்ட் ஏரியான்னு வச்சுருக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஏரியா தான் இப்போ வந்து மார்க்கெட்டில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ரீவியஸாக இந்த ஏரியா தான் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. ஸோ இதை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூமெண்ட்ஸ் அதாவது இதை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகிறதுக்காக ஒரு க்ளோசிங் கொடுத்தது. பட் இன்னைக்கு ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி மறுபடியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் மூவ்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஓவராலாக இந்த செல்லிங் வந்து மூவ்மெண்ட் வந்து இது வந்து கண்டினியூ ஆகும் பட்சத்தில் இது வந்து அடுத்ததான் ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரைக்கும் வரலாம். அதாவது வந்து 21,350 வரைக்கும் வரலாம். ஸோ அது இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் ஆகாமல் இருந்தால், இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன இடத்துல ஸோ இது ரிவர்சல் ஆகாமல் இருந்தால் நமக்கு வந்து இது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இங்கிருந்து ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதாவது 21,300 350 ரேஞ்சு. ஸோ அது கீழே வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,500 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. இங்கிருந்து மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம ரிவர்சல் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆச்சு அப்படின்னா நாம் அதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு செல்லிங் மூவ்மெண்ட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுறோம், வெயிட் பண்ணி கிரியேட் பண்ணணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டவுன் ஆகி பிரேக் ஆகுது, 21,500 வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகுதுன்னா அடுத்தது 21,300 இது பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அதுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அந்த வகையில் நம்ம இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது 21,150. ஸோ ஓவராலாக நம்ம வந்து இதை என்னவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ஒரு செல்லிங் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து இந்த மூவ்மெண்ட் இந்த இடத்துக்கு போய் நமக்கு ஒரு செல்லிங் கிரியேட் ஆயிருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்து 22,000 ரேஞ்சில் போய் நமக்கு ஒரு செல் கிரியேட் ஆயிருந்ததுன்னா நல்ல ஒரு ஹெவியான செல் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல கிரியேட் ஆகிறதுனால இந்த ரெண்டு இடம் அதுக்கு ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த 21,150 இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய இடம். ஸோ இது பிரேக் ஆகுது பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 20,900 வரைக்கும் இந்த மூமெண்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ இந்த லோவையும் இது பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புள்ளாயிரும். இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 21,300 இது பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லோவை சாதாரணமாக இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரீவியஸில் இருந்த ஹையை பிரேக் ஆயிடுச்சு, இது லோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, இது லோயர் ஹை ஃபார்மேஷன் எடுத்துக்கு. இனி ஒரு லோயர் ஹை ஃபார்மேஷன் ஆகி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் இந்த ஹை வரைக்கும் 22,000 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து இதில் கிரியேட் ஆகும். இதில் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடமோ அல்லது இந்த இடத்துக்கு வந்து இந்த இடமோ ஸோ கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை அது ரிவர்சல் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த லோவையும் பிரேக் பண்ணி 20,900 ரேஞ்சுக்கு வந்து சாலிடாக வந்து இது டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு இடத்துல இது ரிவர்சல் ஆகலை அப்படின்னா இந்த இடம் ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் 21,150. ஸோ இதை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறது கவனமாக ட்ரேட் பண்ணுறது ஒரு பெட்டராக இருக்கும். நம்ம நிஃப்டி பார்த்தோம், நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயின் அனாலிஸும் பார்த்துருவோம். ஆப்ஷன் செயின் அனாலிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1ஆம் தேதி வந்து எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நேற்று வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா புட் ரைட் நிறைய நடந்திருந்து. பட் இந்த புட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ காணாமே போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு புட் ரைட்லேருந்து கொஞ்சம் எல்லாம் எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா 21,000 ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 21,500. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு புட் ரைட்டிங் இருக்குது. அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா 21,600 காலன் புட் ரைட் வந்து ஈக்குவல் நடந்திருக்குது. இப்போ ரெசன்ஸ் வந்து 21,700 தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,600 ஸ்ட்ரகிள் ஆகும். 21,500 நோக்கி தான் அடுத்த ட்ராவலருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இது சொல்லுது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த 21,700க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்து மூவ்மெண்ட் கொடுத்தா தான் அது அடுத்த லெவலுக்கான 21,800 22,000 அப்படிங்கிற மூவ்மெண்ட்டை அது கிரியேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த 21,500 அடுத்த மூவ்மெண்ட் 21,500 நோக்கி தான் இது வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ இங்கேருந்து ரிவர்ஸில் ஆகலை அப்படின்னா அடுத்தது அது பிரேக் பண்ணி 21,300 ரேஞ்சுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு மேக்ஸிமம் ரிவர்ஸில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ஒருவேளை அங்கே ரிவர்ஸில் ஆகலைன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த லோவையும் பிரேக் பண்ணி இதையும் வருவதற்கான வாய்ப்புகளாயிரும். நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு ஒரு ஸ்விங் ஐக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த 2 இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல ரிவர்சல் கொடுத்தா மறுபடியும் மார்க்கெட் இந்த 22,000 தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து ஒரு கிளியரன்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் ஒன்றையே வந்து ஒரு 2-3 டைம் வந்து ரிப்பீட்டட் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து நிஃப்டி அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கல. 48,600 48,000 to 48,200 ரேஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது 46,000 46,500 வரைக்கும் ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போனே மார்க்கெட்டில் ஒரு சப்ளை வந்து கிரியேட் ஆகுங்கிறதுக்கு தான் நம்ம முதல்ல நம்ம ஒரு வீடியோ நம்மளுடைய லாஸ்ட் 2 வீடியோஸ்லையும் அதான் சொல்லியிருந்தோம். ஸோ 46,000 46,500 தொட்டனையுமே அங்கேருந்து அது செல்லிங் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த பேங்க் நிஃப்டியோடைய க்ளோசிங் வந்து நமக்கு இதுக்கு மேலே கொடுத்துருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு மேலே அது வந்து ஒரு க்ளோசிங் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸில் ஆகிறனால நாம் இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம். ஸோ இந்த ஏரியாவை வந்து நம்ம கவனமாக இருக்கணும். அதாவது 44,800 to 44,500. ஸோ அது லோ வரைக்குமே நம்ம ஐடி இது பண்ணலாம். மேக்ஸிமம் 44,800 to 45,100 இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டில் வந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கல அப்படின்னால் ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 45,100 இந்த இதுக்குள்ளே வந்து மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் கிரியேட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக இந்த கையை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியாக இருக்கும். இந்த கையை உடைச்சு ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் இல்லை வந்து இந்த இடத்துல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஏரியா சப்ளை ஏரியா இந்த இடத்துல இருக்கிற சப்ளை ஏரியாவை இது தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது 47,000. ஸோ இதையும் இது தொடுவதற்கான வாய்ப்பாயிரும். அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா நமக்கு 45,100லையோ 44,800லையோ நமக்கு ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா ஸோ இது வந்து இந்த 46,000 46,500 இந்த இதையும் பிரேக் பண்ணி 47,200 ஒரு செல்லிங் கிரியேட் ஆகலாம். இல்லை அப்படின்னா இது வந்து அடுத்ததான் இந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் கிரியேட் ஆகலாம். இல்லைன்னா அது 48,000 48,100 இந்த ரேஞ்சிலேயே ஒரு செல்லிங் கிரியேட் ஆகலாம். ஸோ மேபி இதை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்தால் இந்த மூமெண்ட் இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணி ஒரு மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல வரைக்கும் இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 45,100 to 44,800. ஒருவேளை மேபி இதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னால் ஸோ இது வந்து அடுத்த ஒன்றும் மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகலை அப்படிங்கிறது இது கன்ஃபார்ம் பண்ணிடும். அடுத்தது வந்து ஈஸியாக வந்து 44,300. ஸோ நமக்கு இந்த ஏரியா வரைக்குமே இது மூவாருக்கான வாய்ப்புள்ளாயிரும். அதாவது 43,800. ஸோ இந்த இடம் வர வரைக்குமே இது வாய்ப்புள்ளாயிரும். இந்த இடங்களில் 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ரிவர்சல் கொடுத்துட்டா நமக்கு இது வந்து இந்த ஏரியாவுக்கு போய் மறுபடியும் ஒரு செல்லிங் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த ஏரியா வந்தால் பை எடுக்கலாம், இந்த ஏரியா வந்தால் பை எடுக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் செல்லிங் கிடச்சா செல் எடுக்கலாம். இல்லை இதுக்கு மேலே நல்ல ஒரு ஸ்ட்ராங் பை மூவ்மெண்ட் கொடுக்குன்னா பையிங் எடுத்து இந்த ஏரியாவில் அதாவது 47,000 to 47,200 நம்ம செல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 48,000 to 48,200 நம்ம ஒரு செல்லிங் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியாவில் நம்ம ஒரு பையிங்கும் இதுக்கு கீழே வந்து இந்த இடத்துல இருந்து 45,600 இருக்குது. இப்போது 45,000 வந்து 400 to 500 பாயிண்ட் வந்து செல்லிங் மூவ்மெண்ட் தான் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மூவ்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு செல் மூவ்மெண்ட் எடுத்து இந்த இடத்துங்களில் வந்து டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு இங்கிருந்து ஒரு பையிங் ரிவர்சல் 1 ஹவரில் கிடச்சின்னா நீங்கள் போகலாம். இல்லாட்டி 1 ஹவரில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஒரு லாங் டைம் ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து ரிவர்ஸில் வந்து பெரிய லெவலில் கன்சிடர் பண்ணாதீங்க. ஒரு லாங் டேர்மாக இருக்கிற அதாவது வந்து 1 ஹவர் 4 ஹவரில் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கிடைச்சா மட்டும் அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரேஞ்ச் தான். இதோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ 45,500. ஸோ நேற்றே நம்ம இதைத்தான் மூமெண்ட்டில் பார்த்தோம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா 45,500 அதிகமான கால் ரைட் நடந்திருக்குது புட்டை காட்டிலும். ஸோ புட் ரைட்டு பெரிய லெவலில் இந்த ரேஞ்சில் இல்லை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். 2 விதிலையுமே புட் ரைட்டு பெரிய லெவலில் இல்லை. அடுத்து 45,000 அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது.
ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் கால் ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஹெவியாகவே இருக்குது. 45,500 46,000 இது ரெண்டுலேயுமே கால் ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஏரியாவும் ரெசிடென்ஸ் ஏரியாவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா வந்தாலும் பெரிய அளவில் வந்து இல்லாதனால இது டவுன் ஆகும்போது ஈஸியாக நம்ம சொன்ன 45,100 டு 44,800 ஈஸியாக அது ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல ரிவர்ஸில் ஆனால் இல்லைங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும், மறுபடியும் ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாம் அதை தெரிஞ்சுக்கணும். ஓவராலாக டிஐஎஸ்எஃப்ஐஎஸ் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவராலாக டிஐஎஸ் வந்து நமக்கு வந்து 12 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, 11 கோடி பக்கம் செல். அப்போ பார்த்தா ஒரு 1000 கோடி வந்து டிஐஎஸ் பையில் இருக்காங்க. பட் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14,000 கோடி பையிங்லேயும் 16,000 கோடி செல். ஓவராலாக 2,000 கோடி பக்கம் செல்லிங்கில் இருக்காங்க. மறுபடியும் அவங்க செல் மூமெண்ட்டை கையில் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் மார்க்கெட்டு எவ்வரி ரைஸ் வந்து அவங்க செல்லை வந்து செல் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரீசனபிள். ஸோ அடுத்தது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு பட்ஜெட் வருது. ரெண்டாவது வந்து எலெக்ஷனும் வந்து நமக்கு நெருங்கி வரதுனால நம்ம மார்க்கெட்டில் அவங்க கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கூட அவங்க இருக்கலாம். ஓவராலாக மார்க்கெட் பார்த்துருவோம். இப்போ வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்தோன்னா எனக்கு டவ் ஜோனும் வந்து ஒரு மைனஸில் இருக்குது, அது ஸ்லைட்லி மைனஸ் தான். ஸோ இதெல்லாமே ஸ்லைட்லி மைனஸில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் மைனஸில் ஸ்லைட்லி ப்ளஸில் இருக்குது. ஏசியன் மார்க்கெட் எல்லாமே மைனஸில் இருக்குது. நிக்கி ஆகட்டும், ஹாங்ஸாங் ஆகட்டும், எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ தான் அப் ட்ரெண்டுக்கு ஒரு க்ளோசிங் கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துருக்கு. அது கீழே நான் சொன்ன இடத்துல ரிவர்சல் ஆச்சுன்னா அந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லாத பற்றி ப்ரீவியஸ் லோவையும் அது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் பை எடுக்கும்போது. சரி, ஓகே. இன்றைக்கான விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ மறுபடியும் நாளைக்கு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.